கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகா பெரிய கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய மேலான சத்தியத்தை கேட்கும்படிக்கு வாழ்நாளை நமக்கு ஒரு நாள் கூட்டி கொடுத்து கிருபை செய்ததற்காக நம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கூட நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளிலும் கூட நம் பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, பொறுமையுடன் சகித்தல் கடைசி சோதனை. இல்லைங்களா? இப்போ இந்த பாடத்தின் தலைப்பு கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும், இந்த பாடம் எந்த கண்ணோட்டத்தில் போக போகுது. இல்லைங்களா? சார், குணலட்சணத்தின ஒரு பாடமாக இதை பார்க்க போகிறோம். இல்லைங்களா? இப்போ குணலட்சணத்தில் ஒன்று பொறுமை. இல்லைங்களா? இப்போ அந்த பொறுமையை கூட புது சிருஷ்டியாக இருக்கிற நாம நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்கிறோம். இல்லைங்களா? அப்போது அந்த கடைப்பிடிக்கிற விதமானது அது தேவனுடைய சித்தத்தின்படி காணப்படுதா? இல்லைங்களா? நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கிறோம், அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குதா? அந்த பொறுமையை தேவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறத அந்த பாடமாக இருக்குதுன்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரிகளே. இல்லைங்களா? ஏன்னா பொறுமையின்மையானது நமது மனித குலத்தில் ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு விழுந்து போன நிலையில் இருக்கிற மனிதரிடத்துல அது மிகவும் அத்தியாவசியமாக காணப்பட்டாலும் கூட, ஆனால் அது எல்லாரும் ஜனங்களிடத்திலும் காணப்படுதுன்னா அது காணப்படலை. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது ஆதி தகப்பன் இல்லைங்களா, ஆதாம் தன்னுடைய பொறுமை இழந்ததுனால என்ன ஆச்சுங்க? ஆமாங்க, அந்த வீழ்ச்சி வந்துருச்சு. இல்லைங்களா? பாவம் வந்துருச்சு. அந்த பாவத்திலிருந்து மீண்டெடுக்கிறதுக்கு தேவனும் ஒரு பொறுமையை குறித்து காலம் வச்சிருக்கிறாரு. அதை பொறுமையோட அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. இல்லைங்களா? அப்ப பாருங்க, அந்த பொறுமையின்மையை இழந்த ஆதாமால மொத்த மனுக்களுமே அந்த பொறுமை என்ற குணலட்சணத்துல வீழ்ந்துட்டாங்க. அதுல இருந்து பிரித்தெடுத்து தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தன்னுடைய சாயில இல்லைங்களா வெளிப்படுத்தணும்னு விருப்பப்படுறாரு. அதுல ஒரு குணலட்சணமா பொறுமையை நியமித்திருக்கிறாரு. அந்த பொறுமையை நியமிக்கிறதுல புது சிருஷ்டியா இருக்கிற நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம். இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அது ஒரு அத்தியாவசியமானது எனக்கு இருக்குன்னு பார்க்குறேன் மனசா. ஏன்னா பொறுமை இல்லைன்னா என்னாச்சுங்க? பொறுமையை நாம் இழந்தோம்னா என்ன நடக்குங்க? ஒரு காரியத்திலேயோ ஒரு விஷயத்திலேயோ நம்ம பொறுமை இழந்துட்டோன்னு வைங்க, என்ன நடக்குங்க? அது நன்மையானதை தருமா? இல்லைங்களா? அப்போ நன்மையானதை தராது. அப்போ தீமையானதா தரும்னு பார்க்குறோம் அன்பான சகோதர சார். அப்போ மனுக்குலத்திலையும் காணப்படுது, நம்ம புது சிருஷ்டிகள் நம்மிடத்திலையும் காணப்படுது. ஆனால் தேவன் யாருக்கிட்ட தான் எதிர்பார்க்கிறாரு? தற்பொழுது இந்த யுகத்துல தேவன் புது சிருஷ்டியா இருக்கிற நம்ம கிட்ட தான் பொறுமையை எதிர்பார்க்கிறான்னு பார்க்குறான் சகோதர சகோதரி. இல்லைங்களா? ஏன்னா தேவன் பொறுமையா இருக்கிறார். அந்த பொறுமைங்கிற ஒரு வார்த்தையில இரண்டு அர்த்தம், இரண்டு குணாதிசயங்கள் அடங்கியிருக்கு. என்னென்ன குணாதிசயங்கள் அடங்கியிருக்குன்னா, அன்பு மற்றும் தயை. இல்லைங்களா? அந்த பொறுமை என்ற குணாதிசயத்துல ரெண்டு குணாதிசயம் அடங்கி இருக்குது. ஒன்று அன்பு, இன்னொன்று தயை. அன்புனா நம்மளுக்கு தெரியும். அன்புனா என்னன்னு சொல்லாங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனாலதான் விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டதுக்கு தன்னுடைய ஒரே பேரான கொடுத்து என்ன பண்றாருங்க? இவ்வளவா அன்பு கூறான்னு போகிறோம். தயை எப்படி காட்டுறாரு? எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவருடைய தயை என்னாச்சுங்க? எவ்வளவு காலம் இருக்குதுங்க? இல்லைங்களா? சரி, அவர் தயை எப்படி காட்டுறாரு மனுக்குலத்தின் மீது? குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தாருன்னு நான் பார்த்துறோம். சரி, தயைக்கு வேற ஒரு அர்த்தம் நான் கொடுங்கள பார்க்கலாம். நீடிய பொறுமைன்னு சொல்றாருங்களா? சரிங்க, அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். பாவங்கள் மன்னிக்கப்படுது. இன்னும் என்ன சொல்லனா, மனுக்குலத்தை போஷிக்கிறதே அவருடைய தயவு தான். இல்லைங்களா? அவர் ஆதாம் பொறுமை இழந்துட்டாலும் கூட அதன் வழியாக சந்ததியில என்ன வரைக்கும் போஷித்து வழிநடத்துறாரு. இல்லைங்களா? அவரோட தெய்வம் எவ்வளவு பெரிய தெய்வம் பார்த்தீங்களா? அந்த குணலட்சணத்தை தேவன் புது சிருஷ்டியா இருக்கிற நம்மகிட்டையும் அந்த பொறுமைங்கிற அந்த ஒரு வார்த்தையில், அந்த குணாதிசயத்துல அன்பு மற்றும் தயை எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை தேவன் இல்லைங்களா, அவர் தயவு, அன்பு மற்றும் தயவு இல்லாதவரா இருந்திருந்தா அவர்கிட்ட என்ன இல்லைங்க? பொறுமைக்கு ரெண்டு குணலட்சம் பார்த்தோம். என்ன பார்த்தங்க?
அன்பு மற்றும் தயவு. ஒருவேளை அன்பும் தயவும் தேவனுடைய குணலட்சணமா இல்ல இருந்தா அவர்கிட்ட என்ன இருந்திருக்காதுங்க? பொறுமை இருந்திருக்காதுங்க, இல்லைங்களா? அப்ப பொறுமையை தேவன் இழந்திருந்தாருன்னா அப்ப என்ன இருக்குங்க? ஆதாம் எப்பொழுது மீறுதல் செய்யப்பட்டாரோ அன்றைக்கே அவனுடைய கால முடிவுக்கு வந்திருக்குன்னு பார்க்குறோம் சார், இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல தேவன் பொறுமையாக இருக்கிறார். அதனோட பொறுமையிலுக்குள்ள 2 குணலட்சணம் இருக்குது, அன்பு மற்றும் தயவு, இல்லைங்களா? அப்போ இதனுடைய அடிப்படையாக கொண்டு தான் இந்த இடத்துல பாடத்தை நாம் பார்க்க போறோம் அன்பான சகோதரர். இதுல இன்னும் 2 கிரேக்க வார்த்தைகள்ல பொறுமை என்ற வார்த்தைக்கு அதை கூட ரீபிரின்ஸ்ல போடுக்கலாம். புதிய ஏற்பாட்டு 2 கிரேக்க வார்த்தைகள் வாசிங்க சார். புதிய ஏற்பாட்டில் கிரேக்க வார்த்தைகள் பொறுமை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவைகளில் ஒரு வார்த்தை பொறுமையை, நீடிய பொறுமையை குறிக்கிறது. மற்ற வார்த்தை உற்சாகமுள்ள அல்லது நம்பிக்கையுடனான பொறுமையை குறிக்கிறது. போதும் சகோதரி. அப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டில் 2 கிரேக்க வார்த்தைகள் பொறுமையை பற்றி மொழிபெயர்க்கப்பட்டது. ஒன்று பொறுமை என்னன்னு சொல்றாங்க? பொறுமை மற்றும் நீடிய பொறுமை, இல்லைங்களா? மற்றொன்று அர்த்தம் என்ன சொல்றாங்க? உற்சாகம் உள்ள அல்லது நம்பிக்கையுடனான பொறுமை, இல்லைங்களா? அப்ப நாம எந்த பொறுமையை காட்டுறேங்க? சரி, நான் இன்னொரு குழு கொடுக்குறேன். பொறுமையை நாம காட்டுற இடத்துல எப்படி பொறுமையை காட்டுறோம்? பொறுமையை காட்டின சகோதர இடத்துல மற்ற உலக ஜனங்களிடத்துல காட்டுறோம். எப்படி காட்டுறோம்? சரி, தேவன் சொல்லிட்டாரு பொறுமை நம்மளுக்கு அவசியம். பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த ஒரு காரியம் தாங்கிக்கிட்டு நாம கடந்து போயிடலாமா? என்னடா பண்றது, சகிச்சு சொல்லிட்டு பொறுமையா இருக்க சொல்லிட்டாரு, இதுக்கு மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு தேவனுடைய கோட்பாட்டுக்கு இணங்கி நம்மளுடைய இருதயத்துல அந்த பொறுமையை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாம தேவனுடைய வார்த்தைக்காக நாம கட்டுப்பட்டு அதை மன இறுக்கத்தோட கஷ்டத்தோட நம்ம அதை காட்டலாமா? அந்த பொறுமையை தேவன் ஏத்துக்குவாரா? சரி, இந்த மாதிரி இந்த பொறுமையை நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம காட்டுறோமா காட்டலைங்களா? இல்ல அது கீழே கொள்ள சொல்லப்பட்ட உற்சாகம் உள்ள அல்லது நம்பிக்கையான பொறுமையை நம்ம காட்டுறோமா? இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம பாடத்தின் தலைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த உற்சாகம் உள்ள அல்லது நம்பிக்கையுடான பொறுமையை தான் நம்ம பாடத்துல பார்க்க போறோம் அன்பான சகோதரி, இல்லைங்களா? அடுத்த கீழே வாசிங்க சகோதரி. பின்னால் சொல்லப்பட்ட வார்த்தை தான் நமது பாடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது பொறுமை என்கின்ற வார்த்தையை காட்டிலும் அதிக ஆழமான பொருளை பெற்றிருக்கிறது. அந்த பொறுமை என்ற ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை காட்டிலும் அது மிகவும் ஆழமா இருக்குது. கீழே வாசிங்க. தீமையை விருப்பத்துடன் மகிழ்ச்சியுடனும் சகிக்கின்ற இந்த மாறாத நிலையானது. அந்த பொறுமை எப்படி இருக்குனுங்க? சகிக்கிறோம். எதுல நம்ம பொறுமையை காட்டணும்? ஒருவர் நமக்கு தீமை செய்யும் போது பொறுமை காட்டணும். அந்த தீமை செய்யும் போது பொறுமை காட்டக்கூடிய விதம் எப்படி இருக்குன்னா, அது தீமையை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சகிக்கின்ற, இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரியான விதத்துல நம்ம பொறுமையை காட்டுறோமா? ஏன் எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க? இல்லைங்களா? பொறுமை நம்ம காட்டுறோம், இடத்துல நம்ம முயற்சிக்கிறோம். ஆனா இந்த 2 தேவன் கொடுக்கிற பிரதர் கொடுக்கிற அந்த ஆலோசனையின்படி நம்ம பொறுமை காட்டுறோமா? அந்த பொறுமை அந்த தீமையை மகிழ்ச்சியோடனும் விருப்பத்தோடனும் நம்ம சகிக்கிறோமா? இல்லைங்களா? இதை நாமே நிதானி பார்த்து பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரி. வாசிங்க சகோதரி. உணர்வையும் செயலையும் தற்காலிகமாக கட்டுப்படுத்துவதில்லாமல் குணலட்சணத்தின் ஒரு மூலக்கூறாக உள்ளது. இது இருதயம் மற்றும் குணத்தின் வளர்ச்சியினை முக்கியப்படுத்துகின்றது. தீமையை சகிப்பதில் அல்லது பாடுகளில் போதுமானதாயிருப்பதில் விருப்பத்திற்கு எதிராக போராடாமல் தெய்வீக ஞானம் மற்றும் அன்பிற்கு முழுவதும் கீழ்ப்படிவதிலும் அந்த வளர்ச்சியினை வெளிப்படுத்துகின்றது. இந்த ஞானமும் அன்பும் இப்பொழுது தற்கால தீமைகளை அனுமதித்து பிறகு அவைகளை ஏற்ற காலத்தில் தூக்கி எறிவதென வாக்களித்துள்ளது. அன்பான சகோதர சகோதரியில அப்ப பாருங்க, இப்ப தேவன் இந்த இடத்துல 2 விதமான அந்த ஒரு பொறுமைங்கிற குணலட்சணத்திற்கு கீழே அந்த 2 விதமான காரியங்களை சொல்றாரு. அந்த தீமையை நாம விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சகிக்கணும். அதனாலதான்
நம்ம இந்த பாடத்திற்கான ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த பொறுமை தான் பூரண கிரியை செய்யும். எந்த பொறுமை? தீமையை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சகிக்கிற பொறுமை. பல்ல கடித்து கொண்டு இந்த இடத்துல நாம அந்த காரியத்தை நம்ம மன்னிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்திலே வச்சுக்கிட்டு இந்நாட்களை நாம என்ன பண்ணுங்க, அதை பழி வாங்குற விதமா வெளிப்படுத்திடக்கூடாது. ஏன் அது எப்படி இப்படி நம்ம ஒரு புது சிருஷ்டியா இருக்க நம்மளால முடியுமா? முடியுங்களா? தீமையை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நம்மளால சகித்து கொள்ள முடியுமா? அதுல பொறுமை. ஒரு தீமை செய்யறாங்க, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நம்மளுக்கு செய்யறாங்க, இதை எப்படி சொல்றாரு? விருப்பத்தோட இருக்கணுமா? எப்ப நம்மளுக்கு யார் ஒருவர் தீமை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா? நாம எதிர்பார்க்கிறோமா? எதிர்பார்க்கறதே இல்லையா? எதுங்க பிரதர், யாரும் அவங்களும் தீமை செஞ்சிடக்கூடாது, நாமளும் தீமை செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அந்த குணலட்சணத்தை அடைய முடியுமா? இல்லைங்களா? அடைய முடியாது. ஏன்னா இது தேவன் அனுமதிக்கிறார். அதனாலதான் நம்மளுடைய அந்த குணலட்சண பொறுமை என்ற தேவன் பொறுமையாக இருக்கிறார். அதை பின்பற்றவர்களை, அவரை பின்பற்றவர்களை நம்மளும் பொறுமை என்ற குணலட்சணம் வளரணும் விருப்பப்படுறார். இல்லைங்களா? அது எப்ப அந்த மகிழ்ச்சியோட அந்த விருப்பத்தோட நம்ம செய்வோம்னா அது தேவனுடைய ஞானத்தை நம்ம முழுமையா அறிந்து கொள்ளணும். அப்பதான் நம்மளுடைய பலி விருப்பத்தோட செலுத்தணும், சொல்லிட்டாருன்னு செலுத்தக்கூடாது. இல்லைங்களா? இது நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நம்மளுக்கு சுயம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. நம்ம சுயாதனத்தோட தான் அதை கொண்டு போய் பலி செலுத்தணும். தாமா முன்வந்து தான் செலுத்தணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார் இல்லைங்களா? அவர் யாருன்னா சொன்னாருங்களா? தேவன் போய் நீ பொண்ணு மனுக்குலத்துக்காக தன் ஜீவனை கொடுன்னு சொன்னாரா? விருப்பத்தோட செஞ்சாரு இல்லைங்களா? அது போல அவரை பின்பற்றுவத நாம கூட விருப்பத்தோட இந்த புகுமையை சகிக்கிறவர்களாக காணப்படும். அன்பான சகோதரர், இப்ப எப்ப விருப்பத்தோட சகிக்க முடியும்? அப்போ தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தேவனுடைய சித்தம் என்னங்கிற விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால விருப்பத்தோட மகிழ்ச்சியோடும் தன் ஜீவனையே பலியாக கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அப்போ அவரை பின்பற்றவர்களை நாம கூட என்ன நோக்கத்திற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக அந்த பொறுமை என்ற குணலட்சணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், பொறுமை எல்லாரிடத்திலும் நம்ம காட்ட வேண்டும், அது விருப்பத்தோடனும் மகிழ்ச்சியோடும் நான் எதிர்பார்க்கணும் தீமையை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அந்த பொறுமையை இந்த குணலட்சணத்தின்படி நம்ம வெளிப்படுத்தலான்னு பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த கூட வாசிக்கலாம். கிறிஸ்துவின் குணலட்சணம். கிறிஸ்தவ குணத்தின் இந்த பொறுமையை ஜாக்கிரதையுடன் அபிவிருத்தி செய்வது நமக்கு நிச்சயமாக நன்மை பயக்கும். இந்த கிறிஸ்தவ குணத்தின் இந்த பொறுமையை ஜாக்கிரதையுடன் அபியாசப்படுத்தணுங்க, அபிவிருத்தி செய்யணுங்க, வளர்ச்சி கொண்டு போகணும். ஏதோ ஒரு நாள்ல ஒரு பொழுதுல ஏதோ பல்ல கடிச்சிட்டு நம்ம விட்டுறக்கூடாது இல்லைங்களா? அது ஜாக்கிரதையோட அதை அபிவிருத்தி செய்யணும், வளர்ச்சி அடையணும். வாசிங்க சார். இதை குறித்து நமது ஆண்டவர் தமது பிரசங்கத்தில் அளிக்கிறது, இந்த பொறுமை இல்லாமல் நமது குணம் பூரணம் அடையாது என்று அவரது வசனம் நமக்கு உறுதி அளிக்கிறது. இந்த பொறுமை இல்லாமல் நமது குணம் பூரணம் அடையுது. எந்த பொறுமை? எப்படிங்க? தீமையை விருப்பத்துடன் மகிழ்ச்சியுடன் செய்யணும், அந்த பொறுமை தான் இது. இந்த பாடத்தின் ஃபுல்லா அந்த 2 வாரத்தையும் நீங்க மறந்துடவே கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய கிரிகளும் அதை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா? தீமையை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியினோடும் அதை சகிக்கணும், அதில் நம்ம பொறுமை காட்டணும் பார்க்குற அன்பான சகோதரர். அந்த பொறுமை தான் இந்த இடத்துல நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமது குணம் இந்த பொறுமை இல்லாமல் நமது குணம் பூரணமடையாது என்று அவரது வசனம் நமக்கு உறுதியளிக்கிறான். அடுத்தது கண்டினியூ வாசிங்க சகோதரர். தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் மிகவும் உறுதியாக தரித்து கொள்ள கிறிஸ்தவனுக்கு பொறுமை தேவைப்படுகிறது. கிறிஸ்தவனுக்கு இந்த பொறுமை தேவைப்படுது. ஏன்னா தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்வதற்கு வாசிங்க சொல்லுங்க. மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு மாத்திரமல்ல, மற்றவர்களோட தொடர்பு கொள்றதுக்கு மாத்திரம் இல்ல, மற்றவங்கள்ட்ட நாம அந்த பொறுமையை காட்டணும் பாடுறதும் இல்ல, மாறாக நம்மையும் நம்முடைய குறைபாடுகளையும் கவனிப்பதற்கும் இந்த பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது. இங்க நம்மையும் மற்றவர்களிடத்துல காட்டுறது மட்டும் இல்ல, அவங்ககிட்ட தயை காட்டுறது மட்டும் இல்ல, இரக்கம் காட்டுறது மட்டும் இல்ல, பொறுமையா இருக்கிறது மட்டும் இல்ல, நம்மையும் நம்முடைய குறைபாடுகளையும் கவனிப்பதற்கு
இல்லைங்களா? மற்றவங்களுடைய குறையே பார்த்துட்டு நான் பொறுமையா இருக்கணும்னா நம்ம குறைய எப்போ கண்டுபிடிப்பாங்க? அதையும் அந்த பொறுமைங்கிற விஷயம் தான் இந்த இடத்துல நம்மளுடைய குறைகளையும் கவனிப்பதற்கு அவசியமா இருக்குன்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரிகளே. நம்மை சுற்றிலும் மற்றவர்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளையும் நிலைமைகளையும் நாம் எப்பொழுதும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நம்ம கணக்கு எடுத்துக்கணும். எந்த சூழ்நிலையும் கீழே அவர்கள் காணப்படுறாங்க, ஒரு காரியத்தை செஞ்சாங்க இல்ல ஒரு தீமையை செய்யறாங்க அப்படிங்கறத கணக்கு எடுத்துக்கணும். நாம் சுற்றிலும் கவனிக்கும் போது உலகம் பாவம் என்னும் நோயினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறதை நாம் காண்கிறோம். உலகம் பாவம் என்னும் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கு. எதனால? ஆதாம் பொறுமை இழந்ததுனால இந்த பாவமானது, இதனால உலகம் எல்லாமே பாவம் என்ற நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு நமக்கு மனுக்குலத்தின் மீது பெரும் இரக்கத்தை உண்டாக்கும். இதனாலதான் நம்ம இரக்கத்தை நம்ம காண்பிக்கிறோம். எதனால? ஏன்னா ஆதி தகப்பன் செய்த அந்த பாவத்தினாலதான் ஒட்டுமொத்த மனுக்குலமே அந்த பாவத்தினால பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த ஞானம் தான் நம்மளுக்கு என்ன சொல்ற, என்ன அவருக்கு மேல மனுக்குலத்தின் மேல இரக்கத்தை காண்பிக்கிறது வழிவைக்குன்னு பாக்குறோம். வாசிங்க சார். இந்த அறிவு இல்லாமல் நாம் பொறுமையை நாம் பெற முடியாது. நம்மை போலவே கிறிஸ்துவுக்குள்ளான நமது அனைத்து சகோதரர்களும் விழுந்து போன மனுக்குலத்தின் இயற்கையான அங்கத்தினராக இருக்கிறார்கள். அதுல இருந்து நம்ம பிரித்து தேவன் எடுத்து வந்தாலும் கூட நாம எதனுடைய அங்கத்தினர் தாங்க? விழுந்து போன மனுக்குலத்தின் ஒரு அங்கத்தினர் தாங்க நம்ம, இல்லைங்களா? ஆகையால் நாம் கர்த்தரின் பிள்ளைகளிடத்தில் பொறுமையை அதிகமாக கையாள வேண்டும். ஆமா, நம்மளிடத்துல நம்ம சகோதர இடத்துல இன்னும் பொறுமை அதிகமாக கையாளணும். ஏன் பொறுமையை கையாளணும் தான் கீழே சொல்ல இருப்பாருங்க. ஏனெனில் அவர்கள் இந்த கிருபையை நம்மிடத்தில் அபியாசப்படுத்துகிறார்கள். இந்த கிருபையை அவர்கள் நம்மிடத்தில் அபியாசப்படுத்துறாங்க. நாம என்ன பண்றாங்க? மற்றவர்களிடத்துல அபியாசப்படுத்துறோம். அவர்கள் நம்மிடத்துல அதை அப்பயே சொல்றேன், இல்லைங்களா? நான் உங்ககிட்ட குணாதிசயத்தை அந்த பொறுமையை கடைபிடிக்கிறேன், முயற்சி செய்யறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட மற்றவர்கிட்ட அந்த குணாதிசயத்தை கடைபிடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க. அதனால நம்ம கிட்ட பொறுமையை காட்டுறது ரொம்பவும் அவசியமா இருக்குதுன்னு பாக்குறோம் மனசுல. ஏன்னா மனுக்குலத்திலிருந்து தான் தேவன் நம்மளையும் பிரித்து எடுக்கிற அந்த உணர்வு வேணும், இல்லைங்களா? அந்த சிந்தையில இருந்து தான் நம்ம இந்த ஒரு குணாதிசயத்தை நம்ம வளர்த்துக்கொள்ள முடியும். எடுத்தோடனே நம்மளோட 100% நம்ம ஒரு குணாதிசயத்தை பெற முடியும்னா, பொறுமைங்கிற குணாதிசயத்தை பெற முடியும்னா முடியாது, இல்லைங்களா? ஏன்னா விழுந்து போன மனுக்குலத்துல தான் தேவன் நம்மளை பிரித்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குணலட்சணம் நம்மளுக்கு கூட காணப்படுமா இல்லையா? அந்த கிரியைகள் அதை தான் நம்ம மேற்கொள்ள முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். எதன்படி? தேவனுடைய வார்த்தையின்படி முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம கூட ஒருவருக்கு ஒருவர் இந்த சிந்தையில இந்த புரிதலோடு நாம் அந்த பொறுமை என்ற குணத்தை நம்ம கடைபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும்னு பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியாக இந்த பாடமானது இந்த பொறுமையை மகிழ்ச்சியுடன், அதாவது தீமையை மகிழ்ச்சியுடனும் விருப்பத்துடனும் சகிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுல ஒரு 7 படிநிலையில நம்ம பாடத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுல முதலாவது படிநிலை பார்த்தீங்கன்னா தேவனுடைய பொறுமை. வாசிங்க சார். தேவன் பொறுமை. வாசிங்க, அப்படி 7 வாசிங்க. நம்மை நாமே நியாயம் தீர்ப்போமாக. பொறுமை குறித்து நமது ஆண்டவரின் பாடங்கள். சோதனைகள் முற்றிலும் அவசியமானது. 5 சோதனை காலம். 6 ஏற்ற பயம் நமக்கு இருப்பதாக. 7 பொறுமையின் அவசியம். இல்லைங்களா? இந்த 7 படிநிலைகளை பார்த்து இந்த படத்தை நம்ம முடிவுக்குள்ள கொண்டு வரலாம். அன்பான சகோதர, இப்போ தேவனுடைய பொறுமை, தேவன் பொறுமையா இருக்கிறாரா இல்லைங்களா? எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறார்? நீடிய பொறுமையா இருக்கிறார், இல்லைங்களா? பார்த்துட்டோம், இல்லைங்களா? ஏன்னா தேவனிட எப்படி நீதிங்கிற ஒரு குணம் தேவனிடத்துல மாறாதோ அது போல பொறுமைங்கிற குணமும் தேவனிடத்துல மாறாது. அதை கூட வாசிங்களா? இந்த ரீஃபரன்ஸ் போடுங்க சார். நீதி என்கிற குணம் எப்பொழுதும் உறுதியாய் நிலைத்து இருப்பது போல பொறுமை என்கிற குணமும் உறுதியாய் நிலைத்திருக்கும், இல்லைங்களா? அப்ப பொறுமை என்ற குணம் தேவனிடத்துல அது பொறுமையா நிலைத்திருக்குன்னு பார்க்கணும். எப்படி நீதி மாறாதோ பொறுமையும் மாறாது, இல்லைங்களா? ஏன்னா அது கூட கீழே வாசிங்க சார். பொறுமை என்பது தீமையை சகித்துக் கொள்வதில் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. அப்ப தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், தேவன் பொறுத்துக்கிட்டே இருப்பார் அர்த்தமா இந்த இடத்துல? அப்படின்னா அதான் சொல்றாரு, தீமையை சகிப்பது என்ற அர்த்தம், சகித்துக் கொள்வதில் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. அதாவது பொறுமை என்பது தீமையை சகித்துக் கொள்வதில் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை.
தேவன் தமது சொந்த மகிமையின் திட்டங்களை மனதின் பூரண சமநிலையில் செயல்படுத்துகிறார். தேவன் தமது சொந்த மகிமையின் திட்டங்களை மனதின் பூரண சமநிலையில் செய்கிறார். அவருடைய மனதில் இருக்கிற அந்த திட்டங்களை, அந்த மகிமையான திட்டங்களை அது சமநிலையில் செயல்படுத்துகிறான்னு பார்க்கிறோம். வாசிங்க சகோதரி. தற்கால தீமை மற்றும் பாவ நிலைமையில் பொறுமையை அபியாசப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. ஆமாங்க, ஏன்னா தற்காலத்துல தீமை மற்றும் பாவ நிலைமையில் பொறுமையை அபியாசப்படுது. ஒருவேளை தேவன் பொறுமையை இழந்துட்டாரு என்ன ஆகுங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மனுக்குலம் ஜீவனோட இருக்க முடியுமா? மனுக்குலம் காணப்படுமா? ஒருவேளை ஆதாம் இடத்திலேயே பொறுமையை காட்டலைன்னா தேவன், ஆதாம் பொறுமை இருந்தாலும் தேவன் பொறுமையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவருடைய சந்ததி இன்னைக்கு கடைசி வரைக்கும், இன்னைக்கு நாம பாக்குற ஒரு 6000 வருஷத்துல நம்ம என்ன பண்றதுங்க? தேவன் பொறுமையை கடைசிப்படுத்தினால ஜீவனோட இருக்க முடியும். ஒருவேளை தேவன் அந்த பொறுமைன்ற குணதாசத்தை அவர்கிட்ட காணப்படலைன்னா மனுக்குலம் என்னைக்குமே இல்லாம போயிருக்கணும் போகிறான் அன்பான சகோதர சகோதரிகளே. வாசிங்க சகோதரி. வரவிருக்கிற மகிமையான யுகத்தில் தமது திட்டங்களை மனிதன் குடியேறாத உலகங்களில் பூரண பொறுமையுடன் தேவன் இன்னும் செயல்படுத்துவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்து கூட வாசிக்கலாம். ஆனால் தற்கால தீமையின் சூழ்நிலை அந்த அடுத்தது. ஆனால் தற்கால தீமையின் சூழ்நிலைகளில் பொறுமையை அபியாசப்படுத்த ஞானம் அத்தியாவசியமாக இருக்கிறது. உலகத்தின் மீது பொறுமையை அபியாசப்படுத்துவது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதை தேவன் தமது ஞானத்தால் அறிவித்திருக்கிறார். உலகத்தின் மீது பொறுமையை அபியாசப்படுத்துவது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதை தேவன் தமது ஞானத்தால் அறிவித்திருக்கிறார். யாருக்கு அறிவிச்சிருக்கிறாரு? யாருங்க அறிவிச்சிருக்கிறார்? நமக்கு அதை அறிவிச்சிருக்காரா இல்லைங்களா? எப்ப முடிவுக்கு வரும்? சரி, இந்த தீமையின் அனுபவம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? இப்படி கேட்கறேன். அவ்வளவுதாங்க. ராஜ்யத்துல இந்த ஞானம் வேணுங்க. இதுலதான் அந்த தேவனுடைய ஞானம். அந்த தேவனுடைய ஞானத்தை நம்மகிட்ட கொடுத்திருக்காரு. எப்ப முடிவுக்கு வரும்னு நம்மளுக்கு அறிவிச்சிருக்கிறாரா இல்லையா? ஆனா உலக ஜனங்களுக்கு இது தெரியுமா? தெரியாது. அந்த தீமை அனுபவம் என்னன்னே தெரியாது இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனாலதான் அந்த ஞானம் இங்க வெளிப்படுதுன்னு போகிறோம். அந்த ஞானத்துல தேவனத்துக்கு வாசிங்க சகோதரி. அடுத்தது கூட வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். நாம் நம்மிடமும் மற்றவர்களிடமும் தொடர்பு கொள்ளும் போது பொறுமை, நீடிய பொறுமையை சரியாக அபியாசப்படுத்துவதில் ஒரு எல்லை இருக்கிறது. இது இல்ல. அதே இப்போ ஆனால் தற்கால தீமையின் சூழ்நிலையிலிருந்து அடுத்தது, அதாவது ஆனால் தற்கால தீமையின் சூழ்நிலைகளில் பொறுமையை அபியாசப்படுத்த ஞானம் அத்தியாவசியமாய் இருக்கிறது. உலகத்தின் மீது பொறுமையை அபியாசப்படுத்துவது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதை தேவன் தமது ஞானத்தால் அறிவித்திருக்கிறார். அடுத்தது இல்ல அது அந்த மிஸ் ஆயிருக்கு. அதாவது நான் இப்போ வாசிக்கிறேன். அதாவது உலகின் தற்கால பாவம் மற்றும் அபூரண நிலைமையை நீண்ட காலம் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார் தேவன். அப்படின்னா அவர் கோபப்பட்டு அழிச்சிருவார், அப்படி அந்த மாதிரி இடத்துல அதற்குரிய காலம் கிட்டத்தட்ட வந்து விட்டது. தற்போது வர இருக்கிற ஆபத்திற்கான மகா புரட்சி முழு வானங்களின் கீழாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஆயத்தத்தை செய்ய தற்காலத்து அனைத்து ஒழுங்குகளும் நீக்கி போடப்படும் இல்லைங்களா? தேவன் மனுமக்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக தம்முடன் நீதியுடனும் அவர்கள் இசைவுக்கு வரும் அளவும் அவர் அவர்களுக்கு முழு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். அந்த முழு சந்தர்ப்பத்தை எப்ப கொடுப்பாரு? கிறிஸ்தனுடைய 1000 அரசாட்சியில ஒவ்வொருவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. அப்போதான் தேவனுடைய அந்த இணக்கத்துக்குள்ள வருவான்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ தேவன் கூட பொறுமையா இருக்கிறார், அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார் இல்லைங்களா? இதெல்லாம் நாம பார்த்தோம். இந்த குணலட்சணம் நம்மளுக்குள்ளேயும் வளரும். எப்படி தேவன் பொறுமையா இருக்கிறாரோ அவருடைய திட்டத்திற்காக தீமையை அதனால மனுமக்கள் செய்கிற தீமையிலெல்லாம் தேவன் சகித்து கொண்டிருக்கிறார் நம்ம பொருள் எடுத்துக்கூடாது. மாறாக அவர் தேவன் மனுமக்கள் மீது ஒரு அன்பான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை செயல்படுத்துற வரைக்கும் அவர் அந்த பொறுமையை அவர் காத்து கொண்டிருக்கிறார்னு பார்க்குற அன்பான சகோதரர்கள். அப்போ அதை செயல்படுத்தி எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து அதிலே அவங்க சீர்திருந்தார்கள் பட்சத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த இடத்துல வெளிப்படுன்னு பார்க்குறோம் அன்பான சகோதரர்கள். இப்போ தேவனுடைய பொறுமையின் கீழே நம்ம கொடுத்த பாடத்தை பார்க்குறோம். அடுத்து கூட வாசிங்க சார். நாம் நம்மிடமும்
நாம் நம்மிடமும் மற்றவர்களிடமும் தொடர்பு கொள்ளும்போது பொறுமை நீடிய பொறுமையை சரியாக அபியாசப்படுத்துவதில் ஒரு எல்லை இருக்கிறது. அப்போ இது என்ன சொல்றாருங்க? திரும்ப கூட வாசிங்க அந்த வார்த்தையை. நாம் நம்மிடமும் மற்றவர்களிடமும் தொடர்பு கொள்ளும்போது பொறுமை நீடிய பொறுமையை சரியாக அபியாசப்படுத்துவதில் ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு எல்லை இருக்கிறதுனா யாருக்கு சொல்றாரு? மற்றவரோட காட்டுறதுல நம்ம ஒரு எல்லை வரைக்கும் தான் காட்டணும்னு சொல்றாரா? ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் பொறுமையை கண்டாண்டா போதும், மற்றபடி அதுக்கு மேல கடைபிடிக்க வேணாம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. வாசிங்க சார். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் நாம் நம்மிடம் பொறுமையாக இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல நாம் நம்மிடத்துல பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. மற்றொரு இடத்துல பொறுமையா இருக்குன்னு சொல்லல. மேல இருக்கிற வசனம் தவறா புரிந்து கூடாது. அதுக்கு பின்னாடி அடுத்த பாயிண்ட்ல இதுக்கான விளக்கம் நம்மளுக்கு தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் செய்ததை காட்டிலும் இன்னும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும், இன்னும் நன்றாக செய்திருக்க வேண்டும் என்று சரியாக உணரக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நம்ம தவறும் பட்சத்துல, நம்ம இடத்துல குறை காணும் பட்சத்துல அது இன்னும் அதை நம்ம சரி செய்து கொண்டு இன்னும் நன்றாக செய்யணும்னு நம்ம முயற்சி பண்ணணும். அப்பதான் அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குமே நம்மிடம் பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல சொல்றாருன்னு பாருங்க. இப்போ தேவன் பொறுமையா இருக்கிறது போல நாமும் பொறுமையா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த பொறுமைங்கிற குணலட்சணம் நம்ம கிட்ட குறையும் பொழுது நம்ம எப்படி அதை நடந்து கொள்ளணும் தான் அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. நம்மை நாமே நியாயம் தீர்ப்போமாக. சரிங்களா? அது கூட வாசிங்க சார். அந்த ரீபிரின்ஸ் போடப்பட்டு ரீபிரின்ஸ் 6. தான் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாக ஒரு தேவனுடைய பிள்ளை உணர்வானேயானால் இதை குறித்து எனக்கு நானே பொறுமையாக இருக்க மாட்டேன் என்று கூற வேண்டும். அப்போ நான் தான் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உணர்வானால் நம்மளா இருக்கிறோம். நாம கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். எனக்கு நான் உணர்ந்திருக்கிறோமா? உணர்றோமா? அந்த உணர்வு வருதா? ஆனா உணர்வு வரணும்னு இங்க தேவன் விருப்பப்படுறார். நம்ம என்ன பூரணரா அபூர்ணரா? அபூர்ணர் தான் பூரணத்தை நோக்கி பயணம் செய்யறோம் இல்லைங்களா? அப்போ அந்த அபூர்ணர் இருக்கிற நாம எப்படி இருக்கணும்னா அதுதான் சொல்றாரு, தான் கைவிடப்பட்ட நிலைமையில். அது எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் தான் கைவிடப்பட்ட நிலைமையில்னு? சிஸ்டர், சோதனை வரும்போது கைவிடணுமா? சரி, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்ம எக்லீசியா டைம் என்னங்க 10:30 மணிக்கு அது ஸ்டார்ட் பண்ணும். அது என்ன? தேவனுடைய நீதி. கரெக்ட் தானே? நம்மளாக அந்த முயற்சி எடுத்து ஒரு டைமை நம்ம நிர்ணயம் பண்ணினாலும் சபையாக சேர்ந்து ஒரு நிர்ணயம் பண்ணால் அது தேவனுடைய நீதி. அந்த நீதியை மீறிடலாம். அந்த நீதி மீறினா என்னங்க? சரி, நீதி தேவனுடைய நீதி மீறினா என்னங்க? பாவம். அப்போ பாவத்தின் சம்பளம். அப்போ 10:30க்கு எக்லீசியா டைம்னா என்ன பண்ணுங்க? இது கைவிடப்பட்ட நிலைமையா இல்ல? 10:31, 32, 10:45 எப்படி ஆனாலும் வரலாங்க. அது நம்ம சுயாதீனம் தான். ஆனா தேவனுடைய நீதியை மீறதில் உங்க சுயாதீனத்தை காட்டக்கூடாது இல்லைங்களா? என்னையும் சேர்த்துதான். எனக்குள்ள அந்த பலவீனம் இருக்குது. ஆனா நம்ம முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கணும். தேவனுடைய நீதியை மீறி முயற்சி எடுக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போதான் அதனாலதான் சொல்றாரு, நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேங்க. சாதாரண விஷயம் நினைச்சுக்கிறோம். 10:30 மணிக்கு எக்லீசியாவுக்கு நம்ம 10:31 இல்லை 35 இல்லை 10:45 11 மணிக்கோ இல்லைங்களா? அது சாதாரண விஷயம் கிடையாது. தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறான்னா எல்லாவற்றையும் சரியாக கணக்கு கேட்பாரு. சபை அதை சரியாக செய்யும். 1,44,000 பேர் அதை சரியாக செய்யக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அன்பான சகோதரர்கள். அப்போ நம்ம 1,44,000 ஒருத்தரா இல்லை. இது ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? இதன்படி இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. வாசிங்க சகோதரி பின்னாடி. இந்த பலவீனத்தை நானே கையில் எடுத்துக்கொண்டு அதை ஜெயம் கொள்வேன். என்னால அந்த 10:30 மணிக்கு போக முடியலங்கிற அந்த பலவீனம் எனக்குள்ள இருக்குது. அதை நானே கையில் எடுத்து நான் தான் ஜெயம் கொள்ளணும். முயற்சி எடுக்கணும். ஏதோ ஒரு சில நாள் உங்களுக்கு தடை ஏற்படுது போக்குவரத்துல இல்லைங்களா? எதிர்பாராதமான ஒரு லேட் ஆகுதுன்னா அது தேவனுடைய காரியம். தேவன் அதை கண்ணோக்கி பார்ப்பார். ஆனா வரக்கூடிய சூழ்நிலை இருந்து என்னுடைய விருப்பம் 10:30 மணிக்கே போயிடணுங்கிற அந்த விருப்பம் வேணும். போய்க்கலாம்.
சப்ஜெக்ட் வந்து எப்படியும் 10:50க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் அப்போ போய்க்கலாம். தேவன் வந்து அதில் விருப்பப்பட மாட்டார்னு பார்க்குறான் மனசு. இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமைங்க. இதில் நம்ம பொறுமையாக இருந்துடலாமா? இந்த பொறுமையை தேவன் இந்த இடத்துல காட்ட சொல்லுவாரா? பொறுமையாக போய்க்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம்னா நம்ம பின்னோக்கி போகிறவளாக காணப்படுவோம் அன்பான சகோதர சொல்ல. அப்போ இந்த பலவீனத்தை நானே கையில் எடுத்துக்கொண்டு அதை நான் ஜெயம் கொள்ளுவேன். எப்படி ஜெயம் கொள்ளுவோம்? அவ்வளவுதான். 10:30க்கா 10:29க்கு போயிடுறேன், 10:25க்கு வந்துடுறேன். அதுல அந்த உங்க சுயாதனத்தை காட்டலாம். 10:15 கூட வரலாம், ஏன் வரணும்னு 10 மணிக்கு கூட வரலாம். உங்க சுயாதனத்தை அங்க வெளிப்படுத்தலாம். ஆனா தேவனுடைய நீதி 10:30க்கு மேல உங்க சுயாதனத்தை வெளிப்படுத்தினா அந்த நீதி தேவன் பிரியப்பட மாட்டார். நான் ஆபத்துல இருக்கிறோம், நாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், இதுல நம்ம பொறுமையை காட்டுறோங்கிற பேர்ல நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து வந்தோம்னா அதுல தேவன் பிரியப்பட மாட்டார். அப்போ இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கணும். இன்னொரு இடத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, பிரதருடைய ஆலோசனையில அதை மிகச்சிறந்த ஆற்றலை கொண்டு அதை வந்து தடுத்து நமக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்றாருன்னு பாக்குறாங்க. வாசிங்க சதுர கண்டினியூ. என்னுடைய குணத்தை பலவீனப்படுத்துவதற்கு நான் இதை அனுமதித்து விட்டேன். இது என்னுடைய குணத்தை பலவீனப்படுத்துக்க நான் வச்சுட்டேன் இல்லைங்களா? இது என்னுடைய குணம், பொறுமை. கரெக்டான 10:30க்கு போக வேண்டியது என்னுடைய குணம், ஆனா அதை பலவீனப்படுத்திட்டேன். இது பிறருக்கும் வேதனையையும் துன்பத்தையும் தரக்கூடியதாக இருந்தது. நம்மளை பார்த்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பிரதரே 10:45க்கு வராரு, நாம என்ன பண்ணலாங்க? நம்மளும் வரலாம். இது ஒரு பாயிண்ட்டுங்க. நான் நிறைய காரியங்கள் இருக்குதுங்க, பர்டிகுலரா அந்த ஒரு இதை மட்டும் எடுத்திருக்கோம் புரிஞ்சுக்கணுங்கிற விதத்துல. உதவியற்ற எனது சொந்த பலத்தால் இதை மேற்கொள்ள முடியாது, ஆனால் தேவனுடைய கிருபையால் இதை மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளேன். இல்லைங்களா? அப்ப நான் தேவனுடைய கிருபை அதை மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளேன்னா நாம முயற்சி எடுக்கும் போது தேவன் என்ன பண்ணாருங்க? சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை மாற்றி தருவார்னு பார்க்குறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. அது கூட பார்க்கலாம். கலாத்தியர் 5:19-21 வசனம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் வாசிங்கன்னா நல்லா இருக்கும் சகோதரர். இந்த விஷயங்களை நம்ம பொறுமையா இருந்துடலாமா? தேவன் பொறுமையா இருக்க சொல்லிட்டாரு. 5:19-21 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது பொறுமையா சகிச்சுக்கலாமா? அது பொறுமையங்கிற அந்த குணதேசியத்தை வெளிப்படுத்தலாமா? இதுக்கு என்ன பண்ணுங்க? ஆமாங்க, இமிடியேட்டா உடனே இது சரி செய்து கொள்ளணும். ஒருவேளை அப்படியே பொறுமை, தேவன் பொறுமையா இருக்க சொல்லிட்டாரு அப்படிங்கிறத தவறா புரிந்து கொண்டு இந்த விஷயத்துல நம்ம பொறுமையை காட்ட ஆரம்பிச்சிட்டோமா? என்ன கடைசியில் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுவேன். இல்லைங்களா? இதெல்லாம் இருக்குதுங்க. டைமுக்கு வரதும் அதுதான். அதே மாதிரி இந்த மாம்சத்தின் கிரிகளை இதெல்லாம் விஷயத்திலும் நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கும். இதெல்லாம் நம்ம பொறுமையை காட்டிடக்கூடாது இல்லையா? தீமையை சகிக்கிறதுல நம்ம பொறுமை என்ற குணலட்சணை வலித்தக்கணும். அதனால இதுல நம்மை நாமே நியாயம் தீர்ப்போம், அதை சரி செய்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரர்களே. அது பாருங்க, பொறுமையை குறித்த நம்ம ஆண்டவர் குறித்த பாடங்களை 2வது பார்க்கலாம். அப்போ அது அந்த இடத்துல விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து அந்த இடத்துல இப்ப ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 8:15 லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப நல்ல நிலத்துல விதைய விதைச்சு சொன்ன அது என்னாச்சு? பலன் கொடுத்துருதா?
அதுவும் பொறுமையாக தாங்க பலன் கொடுங்க. அதுபோல நம்மளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பொறுமையாக பலன் கொடுக்கணும். அதுக்குன்னு பொறுமையாக பலன் கொடுத்தல மேலே குறிப்பிட்ட காரியங்கள் இதெல்லாம் பொறுமையை காட்டிடக்கூடாதுன்னு நம்ம எச்சரிக்கப்படுகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்லை, லூக்கா 21:19 வாசிங்க சார். லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இல்லைங்களா? அப்போ அந்த பொறுமையினால நம்மளுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா சாத்தான் தன்னோட இந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிற மனுக்குலத்தோடு மட்டும் இல்லை, மாறாக நம்ம மீது அதிகமாக அவனுடைய தாக்குதல் இருக்கும் என்று இந்த இடத்துல பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அதனால ஒருவேளை நம்ம மற்றவர்கள் மேலே காட்டக்கூடிய அந்த வெறுப்புணர்ச்சி நம்மளுக்கு என்ன உண்டு பண்ணுங்க, அந்த தீமையை அதாவது அந்த ராஜ்யத்துக்குள்ள தகுதியின்மையை ஏற்படுத்தணும்னு பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அதனால உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு போகிறோம். அதை கூட ரீபிரன்ஸ் வாசிக்கலாம் சகோதரர். கர்த்தரிடத்திலும் அவரது மகிமையான வாக்கு தத்தங்களிலும் நமது நம்பிக்கையும் விசுவாசமும் மிகவும் பலமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும். இல்லைங்களா? அப்ப பாருங்க, இப்ப நம்ம எப்படிதான் அந்த பொறுமையை நம்ம முழுமையா அடைய முடியணும்னா அவருடைய வாக்கு தத்தங்கள் மேலும் அவருடைய அவர் மேல வச்சுக்கிற விசுவாசத்து மூலியமா தான் நம்ம அதை காத்துக்கொள்ள முடியும்னு பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. கண்டினியூ வாசிங்க சகோதரி. அதாவது இந்த உலகம் கள்ள சகோதரர்கள் மற்றும் சாத்தானால் குருடாக்கப்பட்ட ஊழியக்காரர்களின் எதிர்க்கும் சக்தியை மிகவும் ஈடு கொடுக்க தக்கதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய அந்த பொறுமையானது எப்படி காணப்படுதுன்னா, உலகம் கள்ள சகோதரர் உலகத்துல நம்ம பொறுமையை காட்ட முடியாது, விழுந்து போயிடும். அதுல நம்ம எச்சரிக்கிறோம், கள்ள சகோதரர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, சாத்தானால் குருடாக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் இவரெல்லாம் எதிர்க்கும் சக்தியே நமக்கு அது அவங்களுக்கு ஈடு கொடுக்கறதாக நம்ம காணப்படும். இல்லைங்களா? தேவனுடைய அன்பிலும் பராமரிப்பிலும் நமது விசுவாசம் முழுமையாக இருக்க வேண்டும். தேவன் தற்பொழுது கட்டிக்கொண்டிருக்கிற மகிமையின் ஆலயத்திற்கு நம்மை ஜீவனுள்ள கற்களாக செதுக்குவதிலும் உருவாக்கப்படுவதில் மெருகேற்றுவதில் அவரது அனுக்கிரகத்துக்கு இந்த முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு களி கூறப்படும். தேவன் இதெல்லாம் நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையா கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு ஜீவனுள்ள கற்களாக செதுக்குவதில் உருவகப்படுத்துவதில் மெருகேற்றுவதில் அவருடைய அனுகிரகத்திற்கு இந்த முன்னெச்சரிக்கையெல்லாம் நம்ம தேவன் கொடுத்திருக்காருன்னு போகிறான் மனசோடு. அடுத்த ரீஃபரன்ஸ் கூட வாசிங்க சார். அந்த மகிமையின் ஆலயம் சீக்கிரத்தில் நிர்மாணிக்கப்படும் என்று நாம் நம்புகிறோம். ஒரு நிமிஷம் சார். நமது சோதனைகள் இந்த நிலையில் கண்ணோக்கினால் நமது சோதனைகளை இந்த நிலையில் கண்ணோக்கினால் நமது ஆத்துமாவை, ஜீவனை, புது சிருஷ்டியை பெரும் சோதனைகளிலும் உற்சாகமாக பொறுமையுடன் வைத்திருக்க முடியும், களி கூற முடியும். நமது நன்மைக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும் அவர் நமக்கு வரும்படி அனுமதிக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் தேவனிடம் விசுவாசம் உள்ளவராய் இருக்கும் வரை நம்மை காயப்படுத்த முடியாது. இல்லைங்களா? அப்ப பாருங்க, நம்மளுக்காக அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் நம்ம விருப்பத்தோட இருக்கணும். எப்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருப்பத்தோட ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க அவர் செய்து முடித்தாரோ, அது போல புது சிருஷ்டியாகிய நாமும் நம்மளுக்கு தேவனால் அனுமதிக்கப்படுகிற எல்லா சூழ்நிலையும் அது விருப்பத்தோடு நம்ம செய்து முடிக்கிறதா காணப்படணும் இந்த இடத்துல பார்க்குறோம் மனசு. அதுக்காக தான் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய அருமையான வாக்கு தத்தங்களை கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். அதன் மூலியமா நம்ம உண்மையான ஜீவியத்தை அல்லாது இல்லைங்களா? வாசிங்க சகோதரி, அது கூட வாசிச்சிருங்க. ஆம், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிற நமது ஆத்துமாவை அல்லது உண்மையான ஜீவியை மாம்சீக தொந்தரவுகளினாலோ அல்லது மனிதனால் நமக்கு செய்யக்கூடிய எந்த காரியத்தினாலோ காயப்படுத்த முடியாது என்பதை நாம் உணர முடியும். இல்லைங்களா? அப்ப நாம யாருமே நம்மளை காயப்படுத்த முடியாது. ஏன்னா தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொண்டப்பட்டிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடித்து இந்த இடத்துல நம்ம பொறுமை என்ற குணலட்சணத்தை அபிவிருத்தி செய்யணும் பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரர்களே. அடுத்ததாக சோதனைகள் முற்றிலும் அத்தியாவசியமானது.
அவசியமானதா? அவசியம். சோதனைகள் முற்றிலும் அவசியமானது தலைப்பின் கீழே போல அன்பான சகோதர சகோதரிகளே. இப்போ பாருங்க, இந்த இடுக்கமான சூழ்நிலை பாதையில நம்ம செல்கிற நம்ம இந்த பொறுமையை சகிப்பதுல நம்ம எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும். அப்போ அந்த பொறுமைக்கான சகிக்கிறோமா இல்லையான்னு அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து காட்ட முடியும்னா, நம்மளுக்கான வருகிற இந்த சோதனை மூலியமா தான் பார்க்குறோம் அன்பான சகோதர இல்லைங்களா? அப்போ பாருங்க, அந்த கூட வாசிங்க சார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இல்லைங்களா? அப்ப கர்த்தரிலும் அவருடைய சத்துவம் ரீபிரிண்ட்ஸ் போடுங்க பிரதர். பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள் என்று நாம் தெளிவாக காண முடிகிறது. அதாவது மதம் என்பது ஜெபம் செய்த உடனேயே பதில் கிடைக்க வேண்டும், அல்லது துக்கம் கொண்டாடும் பெஞ்சுக்கு செல்வதினால், அல்லது ஜெபத்திற்காக நிற்பதினால், அல்லது தெய்வீக அல்லது மனித வேண்டுகோளுக்கு இணங்க ஒருவர் ஒரு டாலரை பெற்று சட்டை பையில் போட்டுக்கொள்வதை போல பதில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்ப பாருங்க, நம்ம விசுவாசம் பரீட்சைக்கு சோதனை அவசியம். அந்த சோதனையில நம்ம எப்படி நம்ம தேவனுடைய எதிர்பார்க்கிறோம்னா, பேர் கிறிஸ்துவ அமைப்புகள் அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா? ஜெபம் செய்த உடனே அவங்களுக்கு இன்ஸ்டண்டா ஒரு ரிலீஃப் கிடைக்கணும். அது போல நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல தேவன் சோதனை அனுபவத்துக்கான காரணமே அந்த சோதனையிலேருந்து நம்மளுடைய குணலட்சணத்தை நம்ம வந்து காண்பிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும்னு அதை அனுமதிக்கிறோம். அதில் நம்ம வெற்றி சிறக்கணும் இல்லைங்களா? மாறாக அந்த சோதனை வேணான்று நம்ம வந்து தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுவாருங்க? சோதனை எடுத்துருவாரு, ஆனால் மீண்டும் அந்த சோதனை கொடுப்பாரு. அதில் ஜெயிச்சாதான் அடுத்த சோதனை கொடுப்பாருன்னு போகிறோம். இன்ஸ்டண்டான தேவன் அந்த இடத்துல பதில் கொடுக்க மாட்டார்னு போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிங்க சகோதரர். மாறாக பாவத்திற்கு வருந்துவதும் திருந்துதலும் கிறிஸ்தவ பாதையில் ஒரு ஆரம்பமே ஒழிய முடிவில்லை. அந்த பாவத்திற்கு வருந்துவதும் இல்லைங்களா, என்ன சொல்றாரு, இன்னும் திருந்துவதும், இதெல்லாம் கிறிஸ்துவின் பதில் ஒரு ஆரம்பம். பேர் கிறிஸ்துவம் பண்றாங்க இல்லைங்களா? அதையே நாம பண்றோமா இல்லைங்களா? பாவத்திற்கு வருந்துருமா திருந்துறதெல்லாம் பண்றது இல்லையா? பண்றோம், நம்மளும் பண்றோம். ஆனா அது ஒரு ஆரம்பம் தான். அடுத்து வாசிங்க சரி. அடுத்தபடி நம்மையும் நமக்குண்டான யாவற்றையும் தேவனிடம் அர்ப்பணம் செய்தல். நம்மையும் நமக்கு உண்டான யாவற்றையும் தேவனிடத்துல அர்ப்பணம் பண்ணணும் பார்க்கிறோம். சரி, அது பண்ணிட்டா போதுமா பிரதர் அப்படின்னா அடுத்த வாசிங்க. இது கூட முடிவிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. நம்ம பெற போற முடிவிலிருந்து இது கூட அந்த அர்ப்பணம் செய்தல கூட ரொம்ப தூரத்துல இருக்குது. இன்னும் நம்ம அந்த முடிவு எட்டுறதுக்கு இன்னும் நம்ம நிறைய தூரம் பயணிக்கணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும் இல்லைங்களா? அடுத்து வாசிங்க சகோதரி. அதுல என்னென்ன விஷயத்தை கத்துக்கணுங்கிறதான் இந்த இடத்துல சொல்றாரு. விசுவாசம், மனோபாவம், சுய கட்டுப்பாடு, சாந்தம் மற்றும் அன்பு ஆகிய குணங்களை அடைய முயற்சித்து கொண்டே இருப்பது மாத்திரமல்ல, அவைகளை அடைந்த பிறகு நாம் பொறுமையாக காத்து கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல விசுவாசம் இருக்குதுங்களா யார் மேல? அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம், இதெல்லாம் இருக்குங்களா? இருந்துக்கணும். அதுக்கப்புறம் மனோபாவம்னா என்ன? மனோபாவம்னா என்னங்க? ஒரு சூழலை எப்படி நம்ம அணுகிறோம் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தானமோ எடுத்தமோ கமத்தனமோலாம் பேசிடக்கூடாது, அணுகிடக்கூடாது இல்லைங்களா? அது முக்கியம். சுய கட்டுப்பாடு இல்லைங்களா? செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், இச்சை அடக்கம் வேணும். அது மாத்திரம் இல்ல, சாந்தம். அப்ப சாந்தமா இருந்தோமா நம்ம எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். இல்ல சாந்தம்னா எடுக்கிற முடிவு தாறுமாறா இருக்கும். அது நமக்கு இது பயனளிக்கக்கூடியதாக இருக்காது என்பது பார்க்குற அன்பான சகோதரர். அன்பு இல்லையா? அன்பு அந்த இடத்துல கருணை காட்டக்கூடிய விதத்துல நம்ம அதை காட்டணும். அப்போ அந்த விசுவாசம், மனோபாவம், சுய கட்டுப்பாடு, சாந்தம் மற்றும் அன்பு, இந்த குணலட்சணங்களை நம்ம வந்து அபிவிருத்தி செய்யணும். அபிவிருத்தி செய்ய முடியல, அதை அடைந்த முற்பாடு கூட அவங்களை அடைந்த பிறகு நம்ம அதை பொறுமையாக காத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? விசுவாசம், மனோபாவம், சுய கட்டுப்பாடு, சாந்தம் மற்றும் அன்பு என்ற அந்த குணலட்சணத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமா போதுமா? கடைசி அதை வாச்சிருங்க.
நாம் நமக்கு நியமித்திருக்கிற அது போடுங்க. நாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். வேறு மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் பள்ளியில் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம், அல்லது ஒரு மாணவனாக தேவனை பற்றி போதிக்கப்பட பள்ளியில் பெயரை பதிவு செய்துள்ளோம். இப்போதான் நம்மளுடைய பெயரே பதிவு செய்யப்பட்டிருக்கு, அட்மிஷனே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த பள்ளியில் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அடித்து பாஸ் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ இதை கற்றுக்கொண்ட விஷயத்துல மரணம் வரைய பொறுமையோட இந்த விஷயத்த நம்ம காட்டணும். காட்டும்போது தான் அந்த ராஜ்யத்துல நம்மளையும் ஒரு தகுதியா எண்ணி தேவன் தன்னுடைய குமாரனுடைய சாயலை கொடுத்து அவர் ராஜ்யத்தில் நம்ம பங்குள்ளவர்களாக நம்ம ஏறெடுத்துக்கொள்வார்னு பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்போ அந்த இந்த சோதனை ரொம்ப முக்கியமானதா இருக்குதுன்னு பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்போ அந்த சோதனை காலம் எவ்வளவு தூரம் இருக்கு? இப்போ நம்ம சோதனை காலத்தில் தான் இருக்கிறோமா? இருக்கிறோம். அது கூட அடுத்த சோதனை காலம் இல்லைங்களா? பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம சோதனையை எவ்வாறு பொறுமையாக காத்துக்கொள்ள வேண்டும்? நம்மளுக்கு வர சோதனையை இல்லைங்களா? ஏன்னா இப்போ லவோதிக்கேயா சபையில் 7ஆம் கால சபையில் இருக்கிற நம்மளுக்கு சோதனை மிகவும் அவசியமானது. ஏன்னா சோதனை இல்லாமல் தேவன் எடுத்து போட்டுருவாருன்னு நம்ம இதை நம்ம நினைத்தரக்கூடாதுன்னு பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லை, வெளிப்படுத்தல் 3:10 வாசிக்கிறது. வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொள்ளும்படியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இல்லைங்களா? அப்ப அவருடைய பொறுமை என்ன பொறுமைங்க? அவருடைய நீடி பொறுமை. அதுக்குள்ளே வேற என்ன மறைஞ்சிருக்குதுங்க? மறந்துட்டீங்களா? ஆரம்பத்திலே பார்த்தோம் பொறுமையை குறித்து. நம்ம என்ன பார்த்தோம்? சரி, பொறுமை எப்படி சகிக்கணும்? தீமையை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடன் சகிக்கிற பொறுமை குறித்து பேசுறார். அவருடைய பொறுமை குறித்த நாம சொல்லி வசனத்தினை காத்து கொண்டபடினா பூமியில் அப்பதான் நம்மளுக்கு அந்த சோதனை காலத்திலும் தப்பிக்கூட போக்குண்டா இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, அது கூட அந்த வெளிப்படுத்தல் 3:20-21 வாசிங்க சார். வெளிப்படுத்தின 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இல்லைங்களா? அப்ப பாருங்க, அந்த பொறுமைன்ற குணதசையத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கதவை தட்டி இவ்வாறு கடைப்பிடிகள் என்று நம்ம இடத்துல கூறும் பொழுது நம்ம கதவை திறக்கிறோமா? எந்த கதவு? இருதயத்தின் கதவை திறக்கிறோமா? ஏன்னா இந்த 7ஆம் காலகட்டத்தில் அவருடைய ரீபிரின்ஸ் கூட வாசிக்கலாம் பாருங்க. நாம் சோதனை நாளிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படாதிருந்தாலும் நாம் நமது ஆண்டவரின் 2ஆம் பிரசன்னத்தின் காலத்தில் வாழ்கிற ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப நம்ம சோதனை ஒதுக்கப்படாது, சோதனையா கொடுக்கப்பட வேண்டும், கொடுத்துதான் ஆகுவாங்க. ஆனா அதுல முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்துல இருக்கிறோம். நமது ஆண்டவருடைய 2ஆம் பிரசன்னத்துல 2ஆம் வருகையின் பிரசன்ன காலத்துல இருக்கிற நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் பார்க்கிறோம். இதற்கு முன் அவரது பரிசுத்தவான்கள் பெற்றிராத அளவிலும் வகையிலும் நாம் அவரது போதனைகளை அவரால் பகிர்ந்தளிக்கப்படுகிற ஆவிக்குரிய உணவை ஏற்ற வேலைக்குரிய போஜனத்தை பெறுகிறோம். இதுக்கு முன்னாடி 6 கால சபைக்கு இவ்வளவு பெரிய சத்தியம் கொடுக்கப்படல. 7ஆம் கால இருக்கிற நமக்கு எவ்வளவு சத்தியத்தை கொடுக்கிறார், அதை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறார், அவரோட ஆவியை அளவில்லாம கொடுக்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த பொறுமைங்கிற பண்பை கூட குணாதிசயத்தை கூட அவருடைய திட்டத்தின்படி நம்ம காண்பிக்கிறவர்களாக காணப்படணும் இல்லைங்களா? அப்போ அந்த சோதனை காலம் வரவும் அந்த சோதனை காலத்தில் நம்ம தப்பிக்கொள்ளும்படிக்கு அவர் போக்கையும் உண்டு உட்கார்னு நம்ம வசனத்தில் வாசிக்கிற அன்பான சகோதர சார் வாசிங்க. அதை அப்படியே கண்டினியூ வாசிங்க சார். இந்த மகா பெரிய கிருபை இந்த விசேஷித்த சோதனை நாளின் நுண்ணிய மற்றும் தீவிரமான சோதனைகள் மற்றும்
பரீட்சைகளால் ஈடுகட்டக்கூடியதாக இருக்கிறது. ம், கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு எப்பொழுதாவது பொறுமை தேவைப்படுகிற காலம் இருக்குமேயானால் ம். அது இப்பொழுது ஆகும். எப்பொழுதாவது பொறுமை தேவைப்படணும்னு அவர் 7 காலகட்டத்தில் அவர் தீர்மானித்தார்னா எப்பதான் அது தேவைப்படுதுங்க? இப்பதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல பொறுமை அவசியமானதா இருக்கு. என்ன பொறுமை? மீண்டுமாக கேட்கிறேன். தீமை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்கிற அந்த பொறுமை நம்மளுக்கு காணப்படுதா? அன்பான சகோதரர், இது நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். அன்பான சகோதரர், சொல்லி பாசிங்க சகோதரி. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்கிற புத்திமதி தேவையான காலம் இதுவே ஆகும். பாசிங்க சகோதரி. பொறுமையுடன் சகிப்பவர்களே இந்த தீங்கு நாளில் நிலைத்திருப்பார்கள். மற்ற அனைவரும் விழுந்து போவார்கள். பொறுமையோட சகிக்கலனா மற்ற அனைவரும் என்ன ஆகுங்க? விழுந்து போவார்னு போறான் மனசு. லூக்கா 21:19 வாசிங்க சகோதரி. லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:13 அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினியானது எங்க அடையாளப்படுத்துதுங்க? சோதனை தான் வெளிப்படுத்தணும். நம்மளுக்கு வர சோதனை தான் அதை நம்ம எத்தன்மையுள்ளது என்பதை நம்மள வெளிப்படுத்தி காட்டக்கூடியதா இருக்குன்னு பார்க்குறான் மாணவ சகோதர. இப்போ சோதனை அதிகமா நமக்கு எந்த விதத்துல வரும்? சொல்லுங்க சார். இடத்துல பிரதர் என்ன சொல்றேன்னா, பொறுமையின்மை, கோபம் மற்றும் குறை கூறுதல், இதெல்லாம் நம்ம கிட்ட காணப்படுதுங்களா? பொறுமையின்மை நம்ம கிட்ட காணப்படுதா? இல்ல பொறுமையா இருக்கிறோமா? கோபம் நம்ம கிட்ட வருதா? வராது. வருதுங்களா? நிறைய வருது. ஆனா இதெல்லாமே அந்த பொறுமையின்மையை வெளிப்படுத்துறதுக்கான காரணங்களாக அமையுது. குறை கூறுதல் யாருக்குமே வருது இல்லையா? அப்ப அந்த குணலட்சணம் நம்ம அடைஞ்சிட்டோமா? அடுத்து சபைதான். இதெல்லாம் காணப்படுதுங்க. ஆனா முன்னாடி வாதிச்சோம், இது தற்காலத்துல நமக்கு அவசியமா இருக்குது. எப்படி தேவனுடைய கிருபை அதிகமா நம்மளுக்கு தேவைப்படுதோ அது போல அவருடைய குணலட்சணத்தை வெளிப்படுத்துற அந்த காலமாக இது இருக்குது. இதுல இந்த காரியங்கள், பொறுமையின்மை, கோபம், குறை கூறுதல் காணப்படுதா? ஆரம்பத்திலே பார்த்தோம். இதிலெல்லாம் நம்ம கிட்ட அபியாசப்படுத்தும்படி நம்மளுடைய சகோதரர் நம்ம கிட்ட வராங்க. நம்ம அவங்ககிட்ட அபியாசப்படுத்தும்படிக்கு நம்ம அவங்ககிட்ட நம்ம நம்மளுடைய குணத்தை காட்டுறோம் இல்லைங்களா? அதனால இதுல நம்ம தவறு கூடுகிறவர்கள் தான் இல்லைங்களா? முழுமையா செய்யக்கூடிய. ஆனா அதுக்கான முயற்சியை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். அதை எடுக்காம நம்ம விழுந்து போன மனுக்குளத்துல இருந்தா வந்தோம், தேவனே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நம்ம அசட்டை பண்ண அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாதுன்னு பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரர், அடுத்ததாக பார்க்கலாம், சாத்தானின் விசேஷித்த வஞ்சகங்களில் ஒன்று. அடுத்த தலைப்பு சில வசனங்களை வாசித்து நம்ம பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3:2 வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இல்லைங்களா? இதெல்லாம் யாரால வந்ததுங்க? இந்த வசனத்தின்படி அதில் இருந்த காரியங்கள் எல்லாம் யாரால அனுமதிக்கப்படுதுன்னா சாத்தானால அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லைங்களா? அப்போ மனித குலத்து மேல இருக்குது. ஆனா அதே காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுதா? அதுதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியத்துல இருந்து நீ என்ன பண்ணுங்க, அவர்களை விட்டு விலகி இருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தானை வஞ்சகம் நம்மளுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது.
இல்லைங்களா? இதெல்லாம் தேவன் வந்து இந்த ஏழாங்கால கட்ட சபையில வாழ்கிற நமக்கு எல்லா விதமான சத்தியத்தையும் எச்சரிக்கையும் கொடுத்துட்டார். இல்லைங்களா? இதுல நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். இதுல நம்ம பொறுமையை காட்டணும். பொறுமையா அதுல இருந்து விலகி நம்ம நீடிய பொறுமை என்ற அந்த குணலட்சணத்துக்குள்ள நம்ம கடந்து போகணும்னு பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரர்களே. இல்லைங்களா? அப்போ இதுதான் அந்த சாத்தனுடைய வஞ்சகத்தில் ஒன்றா இருக்குன்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரர்களே. அப்போ இன்னும் அடுத்த பாயிண்ட், ஏற்ற பயம் நமக்கு இருப்பதாக. இது பாயிண்ட்குள்ள லூக்கா 6:21 வாசிங்க. லூக்கா 6:21. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இல்லைங்களா? இந்த மாதிரி வசனத்தை, ஆறுதலான வசனத்தை சொல்லி நம்ம ஒரு சகோதர சகோதரியோட ஒரு இடத்துல ஒருவர் இவ்வாறு கூறி நம்ம அந்த என்ன பண்ணுங்க, அந்த குணலட்சணத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும்னு பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இதுதான் இதில் சொல்லப்படுது. அடுத்து அந்த ரீபிரின்ஸ் போடப்படுங்க பிரதர். சகோதரர்களே, நமக்காகவும் ஒருவருக்கொருவரும் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருப்போமாக. நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற விலையேற பெற்ற பரிசுக்காக நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்போமாக. இந்த இடத்துல நமக்காகவும் ஒருவருக்காகவும் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி அக்கறை உள்ளவர்களாக காணப்படணும்? சரி, நம்ம என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கோம்? சத்தமா சொன்னீங்களா? கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவின் சாயலை அடையதான் வந்திருக்கோம். இப்ப நமக்காக மட்டும் இல்ல, யாருக்காக இங்க சொல்லப்படுதுங்க? நம்மளுடைய சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் மிகவும் அக்கறை உள்ளவராக காணப்படணும். அப்ப நம்மளும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் இல்லைங்களா, அந்த குணலட்சணம் அடையிறதற்கு, அந்த பரிசை பெறுவதற்கு நாம் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக காணப்படணும் பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இல்லைங்களா? அடுத்து கூட வாசிங்க சகோதரி, அப்படியே கண்டினியூவா. அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அவருடைய இலைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு நம்ம வாக்குத்தத்தம் பெற்றிருக்கோம். இப்போ கூடி வந்திருக்கிற நம்ம அனைவரும் இல்லைங்களா, அதை அடையாமல் ஒருவனும் பின்வாங்கி போகாதபடிக்கு, இல்லைங்களா, காணப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுங்க, அந்த பயம் வேணும். நம்மிடத்துல மட்டும் இல்லை, நம்மளுடைய சகோதர சகோதரத்தையும் அதை காட்டணும். அவர்களையும் அரவணைக்கணும். அவர்களும் இந்த விழுந்து போன மனுக்குலத்திலிருந்து தான் தேவன் நம்மளை அவரை தெரிந்தெடுத்து கொண்டு அவருடைய சபையாக கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார். இந்த புரிதலோடு நம்ம அதை அணுகணும்னு பார்க்குறோம் அன்பான சகோதரர்கள். இந்த பயம் நம்மளுக்கு வேணும். ஏதோ நம்ம மட்டும் வந்தோம், நம்ம மட்டும் நம்மளுடைய ஓட்டத்தை காத்து கொண்டுன்னு போயிடக்கூடாது. இல்லைங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து கூட வாசிங்க சார், அப்படியே கண்டினியூ வாட்சி. கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் நாம் நேசிப்போமாக. எல்லாரிடத்திலும் நேசிக்கணுங்க. அவர்களது நலமே நமது பிரதான அக்கறையாக இருப்பதாக. இப்படி இருக்குதுங்களா? நமக்கான அந்த குணாதிசயம் இருக்குதா? அவர்களது நலமே நமது பிரதான அக்கறையாக இருப்பதாகன்னு சொல்றார். இந்த விஷயம் நம்ம இடத்துல காணப்படுதுங்களா? இது நமது சொந்த ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை குறிக்கிறது. இது நம்மளுடைய சொந்த ஆவிக்குரிய ஆரோக்கியங்க. இதெல்லாம் நம்ம கூட வளர்த்துக்கிடுவோம். ஒரு புது சிருஷ்டியா இருக்க நம்ம ஏனோ தானமா இருந்து வந்துடக்கூடாது. ஏதோ சபைக்கு வந்தோம், சத்தியம் கேட்டோம், வீட்டுக்கு போனோமேனு இருந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமானவங்க. ஆண்டவருடைய மனவாட்டியாகும் தேர்வில், ஆண்டவருடைய அன்பிலும் ஞானத்திலும் உள்ள நமது முழு நம்பிக்கையை நமது சகோதரர்கள் மேல் செலுத்தும் அன்பு தடங்கல் செய்ய அனுமதிக்க கூடாது. எந்த ஒரு தடங்களும் இதை செய்யக்கூடாது. மேல பார்த்தோம், என்ன பார்த்தோங்க? கோபம், குறை கூறுதல், இதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருந்தா எப்படி நம்ம நம்ம சகோதரத்தில் அன்பு காட்ட முடியும்? இதெல்லாம் நம்மளுக்கு தடையா இருக்குதுங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, தடைய தூக்கி எறியணுங்க. நாம் வாஞ்சையுடன் ஐக்கியம் வைத்திருந்த சிலருக்கு நம் மூலமாக தூற்றுதல் நடந்தாலும் நாம் அனுமதிக்க கூடாது. இன்னொரு விஷயம் பாருங்க, முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நம் வாஞ்சையுடன் ஐக்கியம் வைத்திருந்த சிலருக்கு நம் மூலமாக தூற்றுதல் நடந்தாலும் நாம் அதை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்குன்னு பார்க்குறோம் மனசு. சரி, இவ்வளவு பாடத்தை கொடுத்து, பொறுமையை கொடுத்து இவ்வளவு பாடம் பார்த்துட்டோம். ஏன் பொறுமை அவசியம்? பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையை குறித்து என்ன பார்த்தங்க? தீமையை விருப்பத்துடனும்
மகிழ்ச்சியுடன் சகிக்கணும் போகணும். இதெல்லாம் தேவன் நீடிய பொறுமையா இருக்கிறாரு. அவருடைய நீர் ஏன் அந்த குணநலச்சரை நம்மள தேவன் எதிர்பார்க்கிறாரு? கரெக்ட் சார். தேவனுடைய ராஜ்யத்தில் அது என்ன வேற எந்த மாதிரி சொல்லலாம்? தேவ ராஜ்யத்தில் எப்படி? வெரி குட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நம்ம தான் உலகத்தில் ஒரு ஜனங்களை ஆளுகை செய்யப்போம். ஆளுகை செய்யும் போது இப்போ பொறுமையை காட்ட சொல்லிட்டாரு தேவன் சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையை கடந்துட்டு போயிட்டு தேவன் உங்களை ஆளுகை செய்யறதுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டாருன்னு வைங்க. அங்கே மனுக்குளம் எப்படி இருக்குங்க? எழுந்து போன நிலைமை இருக்கிற மனுக்குளம் அவர்கள் ஜீவனோடு எழுந்து வந்துட்டாலும் அவங்க குணதிசயங்கள் மாறாதுங்க. அப்போ மாறாது இருக்கும்போது இந்த குணத்தோட நம்ம போய் அங்கே ஆளுகை செஞ்சோமா எப்படி இருக்குங்க? சரியா இருக்குமா? அவருக்கான தண்டனை கொடுக்கறதுல டக்குன்னு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அன்பான சகோதர சொல்லி ரொம்ப முக்கியமான இருக்குது. சகோதரி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. ராஜ்யத்துல அந்த பொறுமையை நம்ம காட்ட வேண்டியவர்களாக காணப்படுறோம். அதுக்கு தான் தேவன் அவருடைய பொறுமையை குறித்து, அதாவது தீமையை மகிழ்ச்சியுடனும் விருப்பத்துடன் சகிக்கிற அந்த பொறுமையை குறித்து தேவன் நம்மளுடைய விருப்பமுடையவராக காணப்படுறார். அந்த குணத்தை நம்ம வளரணும், முதிர்ச்சி பெறணும். இது நாம வளர்ச்சி அடையலைனா, இது பூரணம் அடையலைனா நம்ம அந்த ராஜ்யத்திலிருந்து தகுதியை இழப்புன்னு போகிறோம். அந்த கடைசி பாயிண்ட் கூட வாசிக்கலாம். போடுங்க. தேவனே பொறுமை என்கிற இந்த குணத்தை உடையவராகவும் நீண்ட காலமாக அதை அபியாசப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். தேவனே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இது முதல் பாராள வருது இந்த பாயிண்ட்ல. அதை நம்ம கடைசியா கொண்டு வந்திருக்கோம். தேவனே பொறுமை என்கின்ற இந்த குணத்தை உடையவராகவும் நீண்ட காலமாக அதை அபியாசப்படுத்துறார். 6000 வருஷமா இல்லைங்களா அதை அபியாசப்படுத்திட்டு இருக்கிறான்னு பாக்குறோம். அடுத்த யுகத்தில் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அதிக பொறுமை சபைக்கு தேவைப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த யுகத்தில் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அதிக பொறுமை யாருக்கு தேவைப்படுதுங்க? தேவனுக்கா? சபைக்காக நமக்கு தேவைப்படுதுங்க. அதனால அந்த பொறுமைங்கிற குணலட்சணத்தை நீங்க வளர்த்துக்குங்க. அந்த பொறுமைன்ற குணலட்சணம் எந்த விதத்துல வளர்க்கணும்? நம்ம நினைச்ச மாதிரி பொறுமையை வளர்த்துக்கலாமா? தேவன் 2 ஆலோசனை அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். தீமையை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சகித்து அந்த பொறுமையை நீங்க வளர்த்துக்குங்க. நமது ஆண்டவருடன் சிங்காசனத்தில் ஒரு இடம் பெற தேவையான குணலட்சணத்தை அபிவிருத்தி செய்ய பொறுமை நமக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறது. நமது ஆண்டவருடன் சிங்காசனத்தில் ஒரு இடம் பெற தேவையான குணலட்சணத்தை அபிவிருத்தி செய்ய பொறுமை நமக்கு எப்பொழுதும் தேவைப்படுது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, அடுத்து கூட வாசியம் செய்து பொறுமை என்கிற அந்த பண்பை. பொறுமை என்கிற இந்த பண்பை நாம் ஏன் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான அவசியத்தை நாம் இங்கு ஜாக்கிரதையாக ஆராய்வோமாக. ராஜ்யத்தில் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராவதற்கான அழைப்பிலேயே இந்த பண்பை அபிவிருத்தி பண்ணுகிற ஒரு நிபந்தனையை தேவன் இணைத்திருப்பதாக காணப்படுகிறது. இப்ப புரியுதுங்களா? ராஜ்யத்தில் கிறிஸ்துவுக்கு உடன் சொந்தராவதற்கான அழைப்பிலேயே இந்த பண்பை அபிவிருத்தி பண்ணுகிற ஒரு நிபந்தனையை தேவன் இங்க கொடுத்திருக்கிறார். ராஜ்யத்தில் அந்த பண்பு நம்ம முக்கியமானதாக காணப்படுது. தேவனுடைய ஜனங்களை, அவருடைய ஜனங்களை ஆளுகை செய்யறதுல இருமாப்பா ஆளுகை செய்யறது கூடாது. இப்ப எப்படி நம்மளுடைய குறைகளையும் குற்றங்களையும் நம்மளுடைய செயல்களையும் தேவன் கவனித்தும் நம்முடைய பொறுமையை காட்டுறாரோ, நீடிய பொறுமையை காட்டுறாரோ, நம்மளும் கூட ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள், அவருடைய சிந்தைகள்ல அவர் மாற்றம் வரும்போது நம்ம பொறுமையை காட்டக்கூடியவர்களாக நம்ம காணப்படும். அதுக்காக தான் அந்த இடத்துல அந்த குணத்தை தேவன் நம்மளுக்கு அபிவிருத்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கூட வாசிங்க. தேவனுடைய 1000 வருட ராஜ்யத்தில் நமது மகா பெரிய இரட்சகரும் தேவனுடைய ஒரே பேரான குமாருமானவரோடு உடன் சுதந்திரராக பூமியின் சகல கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிற வேலைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிற நாம் இந்த வேலையை கவனிக்கும் போது இதை குறித்த ஞானம் வெளிப்படுகிறது. அந்த பொறுமை குறித்த ஞானம் வெளிப்படுத்துங்களா நம்மளுக்கு? ஏன் தேவன் பொறுமையை குறித்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா? வாசிங்க சகோதரி.
இது ஒரு வல்லமையான செயல். யெகோவா தேவன் எவர்களையெல்லாம் இந்த மேலான நிலைக்கு தகுதியானவர்களாக கருதுகின்றாரோ அவர்கள் அவருடைய நன்மையானவைகளையும் அவருடைய மகிமையான குணாதிசயத்தையும் பாராட்டுவதோடு பாவத்திற்கும் மீறுதலுக்கும் உண்டான அவருடைய செயலை தெரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் அவருடைய நீதிக்குரிய கோட்பாடுகளில் தங்களுடைய முழுமையான விசுவாசத்தையும் அந்த கோட்பாடுகளுக்காக மிகவும் மகிழ்ச்சியான உடன்பாடுடன் பாடு அனுபவிப்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று யெகோவா எதிர்பார்த்திருப்பது மிகவும் பொருத்தமானதாகும். இப்ப தேவன் ஏன் அதை மகிழ்ச்சியோடு தீமையை நம்ம சகித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விருப்பப்படுறான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? இல்லைங்களா? ரொம்ப ஆழமா சொல்றாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. மிகவும் மகிழ்ச்சியான உடன்பாடு அனுபவிப்பதையும் பாடு அனுபவிப்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று யெகோவா எதிர்பார்ப்பது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த பொறுமை, இன்னும் அதை தான் கேட்கிறோம். என்னங்க? தீமையை விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சகிக்கணும். அந்த பொறுமையை தேவன் விருப்பப்படுறாரு. அதுதான் இங்க சொல்றாருன்னு பார்க்குறேன் மனசு. ஏன்னா அவருடைய ஜனங்களை ராஜ்யத்துல ஆளுக்கு செய்யற பொறுப்பை யாரு கொடுத்துருக்கிறாருங்க? தேவன் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் கொடுத்துருக்கிறார். நம்ம அந்த குணாதிசயத்துல வளரணுமா வளர வேணாவா? அப்ப வளர்ந்தாதான் தேவன் அந்த ராஜ்யத்துல நம்மளையும் ஒரு பங்காக எடுத்து கொடுப்பார். ஏதோ தேவனுடைய சாயல் அடையணும், கிறிஸ்துவன் சாயல் அடையணும், தேவன் ஒரு சாதாரணமான ஒரு நிலையை கொடுக்கலைங்க. அது பரிசு இல்லைங்களா? மற்றபடி அந்த நிலையை அடைந்த பிற்பாடு ராஜ்யத்துல ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் வழிநடத்தக்கூடிய இடத்துல நம்ம காணப்படுறோம். அதனால இந்த பொறுமை என்ற குணதிசயம் நம்மளுக்கு மிகவும் முக்கியமானதா இருக்குது. அந்த தீமை செய்கிறதுல விருப்பத்தோட மகிழ்ச்சியோட நம்ம சகிக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பதான் அது படும். ஒருவேளை விருப்பமா மகிழ்ச்சியும் இல்லாம ஏனாதான தீமையை நம்ம சகிச்சுட்டு போயிட்டா நம்மளை கொண்டு போய் நிறுத்தா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னாதுங்க? தேவன் அதை அனுமதிக்கவே மாட்டாரு. அவ்வாறு சகிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த ராஜ்யத்துல ஒருத்தரா தேவனுடைய புத்திரரா அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். அவருடைய புத்திரலா நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும்னா இந்த எச்சரிக்கையோட இந்த உணர்வோட நம்ம அந்த பொறுமையை சகிக்கிறவள காணப்படணும். அதுதான் அது அற்பையோட மட்டும் இல்ல. அடுத்த வாசிங்க செய்கிறது 1 அல்லது 2 அல்லது 3 கொஞ்ச கால சோதனைகளில் கொஞ்ச காலம் காண்பிக்கப்படுகிற பொறுமை ஒரு தனிப்பட்ட நபரின் நீதிக்கான பண்புகளை நிலைநிறுத்தி விட்டார் என்பதை நிரூபணம் செய்யாது. 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது கொஞ்ச காலத்துக்கான அந்த காண்பிக்கிற பொறுமை ஒரு தனிப்பட்ட நபரை அவர் செயல்படுத்தி முடிச்சிட்டாருன்னு நம்ம எண்ணக்கூடாது. ஆனால் அதாவது பொறுமை உற்சாகமான பொறுமை, மரணம் வரை உள்ள பொறுமையே இப்படிப்பட்ட பண்பை மெய்ப்பித்து காண்பிக்க அவசியமாக இருக்கிறது. இந்த பண்பை நம்ம மெய்ப்பித்து கேட்கணும். இந்த பொறுமை எப்படி இருக்குன்னா உற்சாகமான பொறுமையா இருக்கணும். தீமையை யார் நம்மளுக்கு செய்வான்னு வாஞ்சையோடு அதை எதிர்பார்க்கணும். ஏன் எதிர்பார்க்கணும்னு சொல்றாரு? ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த பலவீனம், நான் உண்மையிலேயே கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவிக்கிறேனா, கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறேனான்னு இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. ஒரு தீமை செய்யும் பொழுதுதான் நான் எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால வந்ததுக்கு அப்புறமா என்ன, அதை மகிழ்ச்சியோட விருப்பத்தோட ஏத்துக்கணும். ஏன்னா தேவன் அவர் விருப்பத்தின்படி அவருடைய சாயில என்னுள்ள அதை காண்பிக்கணும்னு எனக்கு அந்த ஒரு சோதனையை அல்லது ஒரு தீமையை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த சிந்தை நம்மளுக்குள்ள அப்பதான் வரும். அதனாலதான் சோதனையை நம்ம ஏனோ தானமோ என்று நம்ம எடுத்துவிடக்கூடாது. இதெல்லாம் ஏதோ நம்ம வாழ்க்கையில தற்செயலா ஏற்படுதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நமக்கு எது நடந்தாலும் சரி, நம்ம குறித்து யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம எவ்வளவு தூரம் காயப்பட்டாலும் சரி, இல்லைங்களா? இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக இது மறைவா இருக்குதுன்னு நாம நினைச்சிட அன்பான சகோதரர்களே. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் செதுக்கி கொண்டிருக்கிறார், தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய குமாரனுடைய சாயலை அடைவதற்கு என்பதை நம்ம உணர்ந்து கொண்டவர்களாக காணப்படணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்தாக்க நம்ம இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த நம்ம பாடத்தை நிறைவு செய்யலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, 2 பேதுரு 1:11 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்குள் பரிபூரணமாய் அளிக்கப்படும். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இந்த விதத்துல நம்ம பொறுமையை சகித்து கொண்டு நம்ம அந்த குணாதிசத்தை நம்ம அடையும் பொழுது இதை பெரியவரோட அடைய முடியும், நம்மளுக்கு கொடுக்கப்படும் பார்க்குறான். அப்போ அந்த பொறுமையை குறித்து இதுதான் பொறுமையுடன் சகித்தல் கடைசி சோதனைன்னு பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு இந்த பொறுமையை சகித்து கொண்டு அதை வெளிப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய நம்ம அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. என்ன வாய்ப்பு? இன்றைக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இல்லையா, அலுவல் தேவனுடைய சபைக்கான அலுவல் கூட்டம் நடக்குது. இப்போ நம்ம காட்டலாமா? எப்படி காட்டணும்? என்னடா பண்றது, டைம் ஆகிட்டே இருக்கு, எப்போ முடிப்பாங்க? முறுமுறுத்து கொண்டு இறுக்கமான இருதயத்தோடு அதை நம்ம பொறுமையை காட்டலாமா? இல்ல, தேவனுடைய சபைக்கு இல்லையா, நம்ம அனைவருக்குமான ஆரோக்கியமான ஒரு விவாதத்திற்கு இல்லையா, ஆரோக்கியமான ஒரு செயலுக்கு அதை ஏற்படுத்தக்கூடிய அந்த மீட்டிங்கை நம்ம எப்படி விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் நம்ம அதை கடைப்பிடிக்கமான இந்த பொறுமையை நம்ம இந்த காற்றுக்குள்ள காணப்படலாம். அன்பான சகோதரர்களே, அப்படியாக பொறுமையுடன் கேட்டவங்கள் அனைவரும் தேவன் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். ஆமென்.